வேப்பிலை அரைத்து விழுதை நீர்க்க கரைத்து தலையில் தேய்த்து விரல்களால் மசாஜ் செய்யலாம். இந்த கசப்பு தலையில் இறங்க இறங்க பொடுகு நீங்கக்கூடும். ஆனால் வேப்பிலை அதிக உஷ்ணத்தன்மை கொண்டது என்பதால் அதிக அளவுக்கு பயன்படுத்தும் போது கூந்தல் உதிரவும் அதிகரிக்கக்கூடும். அதனால் வாரம் ஒருமுறை மட்டுமே இந்த முறையை செய்யலாம். துளசி 2 கைப்பிடி, நெல்லிப்பொடி 2 டீஸ்பூன், கிரீன் டீ தேவைக்கு. மேற்கண்ட மூன்றுமே பூஞ்சை காளான் நீக்கும் பண்புகளை கொண்டவை. சிறந்த ஆக்சிஜனேற்றர்களும் கூட. இது உச்சந்தலையில் இருக்கும் பொடுகை மீட்க உதவக்கூடும். கிரீன் டீ பேக்ஸ் சேர்த்து ஊற வைத்து நீரில் துளசியை மசித்து அதில் நெல்லிப்பொடி கலந்து தலைக்கு தேய்க்கவும். மெதுவாக மசாஜ் செய்தபடி ஸ்கால்புன் முழுக்க தடவ வேண்டும். பிறகு 30 முதல் 40 நிமிடங்கள் வரை காத்திருந்து பிறகு தலைமுடியை அலசி எடுக்கவும். வாரம் 2 முறை செய்தாலே போதுமானது. வெந்தயத்தை இரவு ஊற வைத்து மறுநாள் காலை அந்த நீரில் அரைத்து எலுமிச்சை சாறு சேர்த்து பேஸ்ட் போல் குழைக்கவும். இதை தலையில் தடவி 20 நிமிடங்கள் வரை ஊற வைத்து பிறகு சுத்தமான நீரில் ஷாம்பு இல்லாமல் அந்த பேஸ்டையே ஷாம்பாக்கி தேய்த்து குளித்தால் கூந்தலில் பொடுகும் போகும், கூந்தலும் சுத்தமாகும். வாரம் ஒரு முறை பயன்படுத்தினால் போதுமானது. இதை சைனஸ் பிரச்சனை இருப்பவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்.